Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. பேசாம குடும்பத்தோட விஷத்தை குடிச்சு செத்துருவோம். இவள பெத்ததுக்கு நாண்டுட்டு சாகிறது ஒண்ணுதான் வழி. என்னண்ணே? ஐயோ என்னண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் எப்படி பேச சொல்றேன்? கௌரி, நல்லா கேட்டுக்க. என் புள்ள வாழ்க்கை எல்லாமே கைமீறி போயிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த இனியா. இதுக்கப்புறம் நீ அவளோட ஒட்டு உறவுன்னு வச்சுக்கிட்ட, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என் புள்ள அவ கூட போயிட்டாங்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவ தான் அவனை எப்போ கைக்குள்ள போட்டுக்கிட்டாளே. பொண்டாட்டிக்காக அப்பனையே எதிர்க்கிற புள்ள எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரம். ஒருத்தியால இந்த குடும்பமே நாசமா போச்சு. இந்தாங்க சார். தேங்க்யூ. உட்கார். சார், ஏய் சுபாஷ், ஏய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதுக்குள்ள வந்துட்ட? எப்படி? நீங்க தானே அவசரமா வர சொன்னீங்க. அதான் அதுக்காக 5 நிமிஷத்துல எங்க பக்கத்துல தான் இருந்தீங்க? ஒரு வேலையா போயிட்டு இருந்தோம் சார். உங்க மெசேஜ பார்த்தேன். சொன்னது யாரு? நீங்க இல்ல. அதான் உடனே வந்துட்டேன். ஓகே சார், சாரி சார். எதுக்கு? சார் என்ன சார் வேணும்? ஒரு காஃபி. ஓகே சார். சார், ஸ்டேஷன்ல இருந்து ஜீப்பை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். விடு சுபாஷ், எல்லா சகஜம் தானே. சார், அதுக்குன்னு இப்படியா சார்? அது உங்ககிட்ட இருந்து? அதை விட சுபாஷ், அதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஒரு ஹெல்ப் வேணும், அதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? நானும் இனியாவும் தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைனா சாதாரண பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அக்ஷயா விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சார் சொல்றீங்க? சார் காஃபி. காஃபி சார். தேங்க்யூ சார். ஆமாய்யா, சும்மாவே அப்பா ஆடுவாரு. இந்த விஷயம் அவருக்கு காலில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர சண்டை ஆயிடுச்சு. அம்மாவும் வீட்டை விட்டு வெளில போன்ட்டாங்க. சரி, தொல்லை விட்டுச்சுன்னு அவங்களுக்கு கிளம்பி. சார், சார், நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடக்கூடாதா? மேடம் இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, நான் சொன்ன என்ன கேட்கவா போறீங்க? என்னமோ போங்க சார். சார் சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுங்க? எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ், நோ ஐஸ் நோ சுகர். ஓகே சார். உனக்கு? எனக்கு அதே சொல்லிருங்க. எனக்கும் ஓகே தான். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார், அப்ப நான் வீடு எப்ப பார்க்கலாம்? நம்ம பக்கத்து ஏரியாக்கள்ல இன்னைக்கே நீ ஒரு வீடு பார்த்து சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். விக்ரம், அதான் அப்பா வீடு இருக்குல்ல, நம்ம அங்கேயே போயிடலாம். ஓகே, பட் நமக்குன்னு ஒரு வீடு பார்த்து தானே ஆகணும். விக்ரம், அவசர அவசரமா வீடு பார்க்கறது சரியா வராது. அதுக்காக தான் நான் சொல்றேன். சார், மேடம் சொல்றது 100% கரெக்ட் சார். நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு போங்க, நான் வீடு இருக்கான்னு விசாரிக்கிறேன். இப்படி அவசரத்துல வீடு பார்த்தா நல்ல வீடு அமையாது சார். ஓகே.
ஆனால் ரொம்ப லேட் பண்ணிட வேண்டாம். அதெல்லாம் லேட் ஆகாது சார். எனக்கு தெரிஞ்ச நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா உடனே வீடு அமைஞ்சிடும் சார். ஓகே ஓகே. சார் ஜூஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. அங்க நடு ரோட்ல என் நெத்தியில கண்ணை வச்சுட்டு இங்க வந்து கூலா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கியா விக்ரம்? என் ரிவெஞ்ச் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுபாஷ், வீட்டு வாடகை ஒரு 20,000 அமைஞ்சதுன்னா நல்லா இருக்கும் சார். அந்த அமௌண்ட்ல நீங்க எதிர்பார்க்கறத விட சூப்பரா அமையும் சார். இருங்க நான் பே பண்றேன். ஓகே குட். ஓகே சார். ஓகே சுபாஷ், நான் இப்போதைக்கு என் மாமா வீட்டுக்கு போறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீடு தேட சார் நான் இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். ஓகே ஓகே. போலாமா? போலாமா? போலாங்க. ஏய் தம்பி 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 சார். தம்பி தம்பி. என்ன சார்? டேய் தம்பி, இதை நான் எடுத்துக்கிறேன். சார் மேனேஜர் திட்டுவார் சார். கழுவும் போது சார். கீழே விழுந்து உடைஞ்சு போச்சுன்னு சொல்லு. சார் ஆ? வேணாம் சார். இதா இதை வச்சுக்கோ. இப்போ எடுத்துட்டு போங்க சார். ஓ தேங்க்யூ சார். இனியா, நீ மாட்டினடி. விக்ரம், உன் வாழ்க்கையில நீ யுத்தத்தையே சந்திக்க போற. பொண்டாட்டி இருக்கிற கெத்துல கண்ணையா எடுக்கிற? இருக்குடா உனக்கு. இனியாவும் மாப்பிள்ளையும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. நான் எங்கன்னு போய் தேடுவேன்? கடவுளே, பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேரணும்னு உன்னை வேண்டாத நாளே இல்ல. இப்பதான் இனியா ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தா, அதுக்குள்ள இன்னொரு சோதனையா? எங்க போய் தேடுறது? மாப்பிள்ள. ஓகே சார். தேங்க்யூ. இனியா வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாமா வாமா உள்ள வாங்க. வாமா வா, மெதுவா வாங்க மாப்பிள்ள, வாங்க வாமா. உட்காருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, யாழ் நீ போன் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க எங்க போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. மாமா, எங்க அப்பா காரணமே இல்லாம இனியாவை அவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்க இதான் என்கிட்ட சொல்லணுமா? உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாத என்ன? மாப்பிள்ள, இதுவும் உங்க வீடுதான். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. இல்லப்பா, அது வந்து ஏமா இனியா, நீ ஒன்னும் பேசாத. நீங்க 2 பேரும் உள்ள போங்க. உங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மாமா, நீங்க இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியும். ஆனா நாங்க ஒரு 2 நாள் இங்க இருந்தா மட்டும் போதும். வேற வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். எதுக்கு மாப்பிள்ள வீடெல்லாம் பார்க்க சொன்னீங்க? நீங்க பேசாம இங்கேயே இருக்க வேண்டியது தானே? ஓ, புரிஞ்சது மாப்பிள்ள. நான் இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்ப வந்து ஆன்மீக டூர் கிளம்புறேன். அதனால நீங்க இங்கேயே இருந்துருங்க. ஐயோ, அதெல்லாம் இல்ல மாமா. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ மாப்பிள்ள, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இதான் உங்க வீடு. இனிமே அப்பா என்னம்மா? அதுக்கு இல்லப்பா,
உங்க பொண்ணா நான் இங்க எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு மருமகனா அவரால எப்படிப்பா இங்க இருக்க முடியும்? அம்மா, என்னம்மா நீ இந்த காலத்துல போய் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன ஊர்ல ஏதாவது பேசுவாங்கன்னு யோசிக்கிறியா? இதுதான் உங்க வீடு, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நாங்க இங்க இருந்தா மாமா ரொம்ப தப்பா பேசுவாரு. ஆமாம் ஆமாம், சும்மாவே குறை சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஒரு வாய்ப்பு போதுமே, தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. பெருசா சவால் விட்டு போனா இப்ப எங்க போய் உக்காண்டிருக்கான் பாரு. போக்கிடம் இல்லாம மாமனார் வீட்டில் போய் உக்காண்டிருக்கான். சும்மா தேவையில்லாம ஏதாவது. அதுக்காக தான் மாமா. அதுவும் சரிதான் மாப்ள, உங்க மரியாதை தான் எனக்கு முக்கியம். சுபாஷ் 2-3 வீடு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. அதுல ஏதாவது ஒன்று அமைஞ்சிரும். அது வரைக்கும் மட்டும் நாங்க இங்க இருந்துக்கிறோம். உங்களுக்கு ஓகேனா? மாப்ள தாராளமா இருங்க மாப்ள, இது உங்க வீடு. எதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏமா மாப்பிளைய கூட்டு போமா. சரி எல்லாத்துக்கும் விக்ரம், சங்கடம். நீங்க உள்ள வாங்க. என்னையா சொல்ற? ஆமா வடிவு, அப்படி கத்துறான் அவன். அவன் தங்கச்சியை அசிங்கப்படுத்தி பேசும்போது அவன் மூஞ்சிய பார்க்கணுமே. எப்படியோ அவன் தங்கச்சியை பத்தி போட்டு கொடுத்து அது பெரிய பிரச்சனையாகி இப்ப இனியாவும் விக்ரமும் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டாங்க. அது போதும் நமக்கு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய சாதனை பண்ணிட்ட பாரு. அடத்து, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. வடிவே, இத பார், வடிவு நொடிவுலாம் கேட்காத. இதெல்லாம் ஒரு ஆம்பளை செய்யற காரியமா? பொண்ணு வீட்டுக்கு போனாராம், கெட்டவன்னு சொன்னாராம், அவங்க வெளியில அனுப்பிட்டாங்களாம். இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? வடிவே, என்ன பேசுற நீ? என்னத்த பேச சொல்ற? பார்த்த இடத்துலயே அவளை வெட்டிட்டு வந்திருந்தனா நீ ஆம்பளை. என்ன உனக்கு உள்ள போக பயமா இருக்கா? சொல்லியா? அவளை நான் கொல்றேன். முடிஞ்சா என்ன நீ ஜாமீன்ல எடு, இல்லனா நான் உள்ள கடந்து சாகுறேன். அவ ஏன் புள்ளைய கொன்னதுக்கு அவ வீட்டை விட்டு வெளியே போறத தண்டனையா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ச்சே! அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பியிருக்கணும்யா. ஒத்த புள்ளையும் போய் பெத்த உசுறு துடிக்கிறது எனக்கு மட்டும் தாயா தெரியும். சார், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பதற? நான் வரலனா அந்த விக்ரம் உன்னை அங்கேயே போட்டு தள்ளியிருப்பான். இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சார், ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க கிளம்புங்க. என்ன சார், அந்த விக்ரம் போட்டு தள்ளிடுவான் அது இதுன்னு சொல்றீங்க? ஆமா, உன் புருஷன் பாட்டுக்கு நடு ரோட்ல அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னையா? ஓ, சொல்லலையா? பாருங்க சார், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கிளம்புங்க. என்னையா உன் உசுரை காப்பாத்தினா என்னையே விரட்டுற? உன் பையன் கேஸ விசாரிக்கும் போதே நான் சொன்னேன், ஏதாவது தகவல் கிடைச்சா என் கிட்ட வந்து சொல்லு, நான் அதை பாத்துக்கிறேன்னு. எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாம நீ விக்ரம் கிட்ட போய் சண்டைக்கு போற. எதுக்கு சார்? உங்ககிட்ட விஷயத்த சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆளாச்சுன்னு அவனை காப்பாத்துறதுக்கா? நான் பார்க்காத போலீஸ்காரங்களே இல்ல சார். என்ன மாதிரி ஆள நீ பார்த்திருக்கவே மாட்ட. உன்னை விட விக்ரம் நான் தான் கொலவெறியா இருக்கேன். பார்த்தல, நடு ரோட்ல நெத்தி மேல கண்ட வச்சான். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? வடிவே, நீ சும்மாரு. சார், நீங்க கிளம்புங்க சார். ஏதாவது தகவல் கிடைச்சா நான் சொல்றேன் சார், தயவு செஞ்சு கிளம்புங்க. நீ விரட்டுற வேகத்தை பார்த்தா சிக்கல் இருக்கும் போல தெரியுதே. ஏதோ இனியாவுக்கும் உன் மகனுக்கும் இடையில சிக்கல் ஓடுதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா மேட்டரு அதை விட பெருசா இருக்கும் போலியே. சார், எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க சார். எதை பார்த்துப்ப? உன் புள்ள செத்து போன மாதிரி உன் புருஷன் சாவறத பாப்பியா? எவனை எப்படி போட்டு பார்க்கணும் தெரியாம உன் புருஷன் விளையாடிட்டு திரியறான். அவன் பொண்டாட்டிய தப்பா பேசின ஒரே காரணத்துக்காக ஒரே டிபார்ட்மெண்ட் கூட பார்க்காம என் நெத்தியில கண்ணை வைக்கிறான்னு சொல்ற. நீ பாட்டுக்கு என்னமா பேசிட்டு இருக்க? அந்த விக்ரம பத்தி உனக்கு தெரியாது. எப்ப எதை பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கு மண்டைக்கு ஏறிச்சுன்னு வையே, உன் கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். யோ கண்ணாயிரம், அந்த விக்ரம் என் வாழ்க்கையை கெடுத்து
என்ன டிபார்ட்மெண்ட் முழுக்க அசிங்கப்படுத்தின பையா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆனதுல இருந்தே அந்த ஆள் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு சார். சந்தேகப்படுறாரா? ஆமா சார். இன்ஸ்பெக்டர் தீனதயாளன் மேல உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிரு. ஓகே சார். ஓகே, இமீடியட்லி போ. அடிச்சு ராவடி பண்ணிட்டு இவனெல்லாம் விடக்கூடாது. ஆள் இல்லைன்னு இப்ப புரியுதா நான் ஏன் அவன் மேல வெறிய அலைஞ்சிட்டு இருக்கேன்னு? ஏதாவது விஷயம் கிடைக்காதா அவனை போற்ற மாட்டோமான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இனியாவை விசாரிக்கிறப்ப அவன் உடம்பு முடியாதவன்னு சொல்லி விசாரணைய முடிக்க விடாம சமாளிச்சிட்டான். ஆனா நீ சண்டை போடுறத பார்த்தா இது சாதாரண மேட்டர் மாதிரி தெரியலையே. போதைப் பொருளுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம வேற ஏதோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ சொன்னா சொல்லு, இல்ல முட்டை தெரியாம முட்டி அந்த விக்ரம் கிட்ட மாட்டிக்கிட்டு சாவு. இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் போறேன். சார் நீங்க சொல்றத நான் நம்புறேன். எனக்கு அந்த விக்ரம் பொண்டாட்டி சாகணும். அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சார் கொஞ்சம் இருங்க சார், நான் வந்துடுறேன். என்னையா இது? சார் நான் உள்ள இருக்கும்போது அந்த விக்ரம மிரட்டி என்ன வெளியே கொண்டு வரதுக்காக என் பையன் ரகு விக்ரம் தங்கச்சிய காதலிக்கிற மாதிரி நடிச்சான் சார். வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி சிரிச்சு பேசி நடிக்க முடியல. இந்த மொத்த நாடகமும் ரிவெஞ்ச் தான். உங்க அண்ணனுங்களை பழிவாங்க நான் போட்ட பிளான். உனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீயா செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ற. இல்ல நடக்கிறதே வேற. சார் இதுல இருக்கிற அந்த பொண்ணோட விஷயத்தை அவங்க மாமியார் கிட்ட சொல்லி குடும்பமே அசிங்கப்பட்டு போயிடுச்சு சார். சார் இந்த ஹார்ட் டிஸ்க்ல என் பையன் ரகுவும் விக்ரமோட தங்கச்சி அக்ஷயாவும் நெருக்கமா இருந்த போட்டோஸ்லாம் இருக்கு சார். இனியாவும் ரகுவும் பேசின ஆடியோஸ் அத்தனை இதுல இருக்கு சார். அட பாவி, இந்த பீரங்கியை ஒளிச்சு வச்சுக்கிட்டா அவன் கூட சோளத்தட்டையில சண்டை போட்ட என்னையா நீ? இது என் கையில கொடுத்துருக்க வேண்டாமா நீ? சார் என் மகனை கொன்னவளுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் சார். போலீஸ் கொடுக்கிற தண்டனைய சொல்லல சார். பாக்குறதுக்கு நான் போலீஸா இருக்கலாம், ஆனா விக்ரம் விஷயத்துல நான் 1 நம்பர் எதிரி. அவனையும் அவன் பொண்டாட்டியையும் இத வச்சு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கண்ணாயிரம், அந்த விக்ரம் என் நெத்தியில கண்ணை வச்சதை நீ பார்த்தல? என்ன சார் நீங்க? என் கண்ணு முன்னாடி தானே நடந்தது. இதுக்கும் சேர்த்து அவனுக்கு ஆப்பு வைப்பேன். சூர்யா, இன்னும் யார் குடும்பத்தை கெடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.